मूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। तमोपयातं प्रवितयन्तु विप्राः गंगा च देवी धृतचित्तमीशे। द्विजोपसृष्टः कुहकस्तक्षको वा दशत्वलङ्गायत विष्णुगाथाः। परम भागवतोत्तमनाன பரீட்சித் சக்கரவர்த்தி பசிதாக மிகுதியினால சமாதி நிலையில் உள்ள ஒரு மகர்ஷியினுடைய கழுத்தில் மரிச்ச பாம்பை போட்டு அவருடைய மகனான அதிதேஜஸ்வியான ஸ்ருங்கி என்ற பிரம்மச்சாரியால் 7 நாளில் பாம்புக்கெல்லாம் அரசனான தட்சகன்கிற பாம்புனால் கடிக்க கடவுது என்ற சாபத்தை அடைந்து வீட்டை விட்டு கிளம்புறான். பந்துக்கள், பத்னி, ராஜ பிரமுகர்கள், மந்திரிகள் எல்லாருமே தடுத்து பார்க்க அவன் சமாதானம் அடையல்ல. எதில் அப்படின்னு சொன்னால் இவர்கள் சொன்ன வார்த்தைகளில் மருந்து இருக்குது, மந்திரம் இருக்குது. இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் வயசாகலை, 32 வயசு தான் ஆகிறது. அப்படிங்கிறதே நீங்கள் இருக்கணும் இங்கே அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இதில் ஒரு ப்ளஸ்ஸை பார்க்குறான் அவன் இந்த சாபத்தில். என்ன ப்ளஸ்? அதை சுகாச்சாரியாலும் மேலே சொல்ல போகிறான். இப்போ எனக்குன்னு 7 நாள் கிடச்சிருக்கு. 7 நாள் அப்படிங்கிறது நிர்ணயமான விஷயம். எப்படின்னா, இவனுக்கு நாளை காலத்தால் மரணம் ஏற்படணும்னு ஜாதகப்படி இருந்தாலும் மரணம் ஏற்படாது. அந்த பிராமண சாபத்தினால 7 நாள் அது அப்படியே நிற்கும். அது தட்சகன் கடிச்சு தான் மரணம்னு எப்போ சாபம் ஆகிடுத்தோ அது இப்படி தான் மரணம் ஆகும். அது
அதனால் நான் 7 நாள் எனக்குன்னு கிடச்சிருக்கிறதுனால நான் அதை இழக்க விரும்பலை. தனகோஷம், தானிய கோஷம் எல்லாத்தையும் சமிருத்தியாக வச்சுருக்கேன், தேசத்தையும் சமிருத்தியாக வச்சுருக்கேன், மக்களும் சந்தோஷமாக இருக்கால், எத்தனை பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அத்தனையும் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன மக்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் அடிப்படையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த குழந்தைகள் வர பரியந்தம் தேசம் சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் என்னுடைய ஒரு உயர்வை, முன்னேற்றம்னா இந்த மோட்சத்தை நான் விரும்பி போகிறேன், என்னை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காரணம் இருக்கிறதுல. இப்போ நீ இன்றைக்கி தடுத்ததுனால, இன்றைக்கி என்னை காப்பாற்றினதுனால நாளைக்கு நான் சாஸ்வதம் கிடையாதே. பிறந்தவன் இறந்து தானே ஆகணும். அது என்றைக்கோ போகிறதுக்கு நான் இன்றைக்கி 7 நாள் கிடச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்க விரும்புகிறேன்னு கிளம்பிவிட்டானவன். பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார், எவன் மரணத்தை எதிர்கொள்கிறானோ அவன் தான் தீரன்னு சொன்னான். கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திர நமுஹ்யதி. எப்படி கௌமாரத்துலேருந்து யௌவனத்துக்கு மாறுறமோ வாழ்க்கையில், குழந்தையாக இருக்கிற நாம் எப்படி இளைஞனாக மாறுறமோ, இளைஞனாக இருக்கிற நாம் எப்படி குடும்பஸ்தனாக மாறுறமோ, குடும்பஸ்தனாக இருக்கிற நாம் எப்படி வயசானவனாக மாறுறமோ, இந்த மாற்றங்கள்லாம் உடம்புல ஏற்படுறது, வாழ்க்கையிலையும் ஏற்படுறது. அதில் நாம் எதாவது வருத்தப்படுறோமோ, நான் அன்றைக்கி தலை முழுக்க எனக்கு முடியாக இருந்தது சார், இன்றைக்கி எனக்கு வழுக்க விழுந்துருத்தோம் அப்படின்னு யாராவது வருத்தப்படுறாளோ, இல்லை பல்லு போயிடுத்துன்னு வருத்தப்படுறோமா, இல்லை கண்ணு தெரியலைன்னு வருத்தப்படுறோமா, அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அதெல்லாம் போயிடுத்துங்கிறது தான் உண்மை. ஆனால் அதை ஏற்றுக்கிறோம். ஏன்னா நான்கிற இருப்பை உணர்றதுனால. இதுதானே ஞானத்துலேயும். இந்த சரீரத்தில் மாற்றங்கள் இருக்குது, சின்ன சின்னதாக மாறுறத நீ பெருசாக மாற்றம்னு போயிடுத்துன்னு நினைக்கல. மொத்தமாக மாறுறதும் அப்படி தானே. கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா என்ன, மொத்தமாக மாறினா என்ன. ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திர நமுஹ்யதி. தீரனா உள்ளவன் அடுத்த சரீரம் மாறுறதே அதை ஒரு மயக்கத்தை அடைய மாட்டான், மோகத்தை அடைய மாட்டான், பயத்தை அடைய மாட்டான். பகவத்கீதையில் பகவான் சொல்கிற வாக்கு இது. பேசலாம், கேட்கலாம், இன்னொருத்தருக்கும் எடுத்து சொல்லலாம், நினச்சும் பார்க்கலாம். அனுபவத்துக்கு வரத்தே தான் அது எந்த அளவு நம்மளால் அப்படி நிற்க முடியும் அதிலேங்கிறது தெரியும். இதுக்கு ரொம்ப முக்கியம் குரு கிருபை, பகவத் கிருபை. இந்த ரெண்டும் இருந்தால் தான் மரணத்தை எதிர்கொள்கிறதுங்கிறது ஏற்படும். மரணம் அப்படிங்கிறது சரீரத்தை விடுறது இல்லை. ஐயோ நான் போயிடுவேனேங்கிற அஜ்ஞானம்தான் மரணம்னு பேர். இவன் சொல்லிவிட்டு கிளம்பி கங்கா தீரத்துக்கு வரான். எங்கே போகிறேங்கிறதே கங்கைக்கு போகிறேன்னா. கங்கை அப்படிங்கிறது பரம பவித்திரமான நதி, பகவத் சரணத்திலேருந்து உண்டான நதி. உலகத்தில் எந்த நதிக்கும் இல்லாத பெருமை கங்கைக்கு உண்டு. அதனால் கங்கையினுடைய மகிமைகளை பல புராணங்கள் சொல்கிறது. அந்த கங்கை கரைக்கு போகிறேன், கங்கையில் போய் உட்கார்ந்துட்டு நான் ஒரு வாரமும் நான் உபவாசத்தில் இருந்து நான் மகா பிராயஷ்சித்தமாக என் சரீரத்தை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறா. இது ஒரு பூதத்துவமான நிலை. சரீரத்தை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு பட்னி கிடக்கிறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. இன்றைக்கும் ஜெயின மதத்துக்காரர்கள் அந்திம காலத்தை தீரமாக உள்ளவர்கள் இப்படி கழிப்பார்கள். 1 வருஷம் 2 வருஷங்கள்லாம் பட்னி இருந்து சரீரத்தை விடுவார்கள். அதெல்லாம் பெரிய மகாவியோகம்னு பேர். அவர்களே பார்த்து அதை பார்க்குறதுக்காகவே அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் வந்துட்டு போவார்கள். இது நம்ம மதத்தில் சொன்னது தான். இதுக்கு பிராயோபவேசம்னு பேர். சாஸ்திரத்தில் இதுக்கு மகா பிராயஷ்சித்தம். சின்ன சின்ன பாபங்கள்லாம் பண்ணியிருக்கோம்னா ஒன்றுக்கும் ஒரு பிராயஷ்சித்தங்கள் சொல்கிறதோனும். மொத்த பிராயஷ்சித்தம், நான் எத்தனை பாபம் பண்ணினேன்னு எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு பிராயஷ்சித்தம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால், இது மாதிரி உபவாசம் இருந்து உயிரை விடுறது. உபவாசம் இருக்கிறதே பேசக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது, வம்படிக்கக்கூடாது, டிவி பார்க்குறேங்க கூடாது, புஸ்தகம் படிக்கிறேங்க கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் பகவத் குணத்தை கேட்கணும், மௌன விரதம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே யூரின் டாய்லெட்டுக்கெலாம் ஏந்திருக்கக்கூடாது. கொஞ்சம் அது சில பேருக்கு எத்தனை நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. மாதக்கணக்கிலையும் சில பேர் இருப்பார், வருஷக்கணக்கிலையும் சில பேர் இருப்பார். அது மாதிரி இருந்து சரீரத்தை தியாகம் பண்ணுறதுக்கு பிராயோபவேசம்னு பேர்.
எல்லா பாப்பம். பொதுவாக நாம உயிரை விடுறது பாப்பம், ஆத்மஹத்தின்னு பேர். சாஸ்திரங்களில் இப்படி உயிரை விடுறத ஆத்மஹத்தியாக சொல்லலை, தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லலை. இது மகாபிராயஷ்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் பிற்காலத்தில் உண்ணாவிரதம், சத்தியாகிரகம் அப்படிலாம் சொன்னு வந்தார் காந்திஜி. இன்றைக்கி அது கேலி கூத்தாப்படுத்துன்னு வச்சுக்கோங்க. உண்ணா நோம்புலாம் கொண்டு வர்றாரு பற்றில, உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் அப்படிலாம் சொல்கிறா பாருங்க. எல்லாமே நம்ம சாஸ்திரம் சொன்னது தான். அதனால் இதை தாண்டி ஒரு விஷயத்தை புதுசாக பேசிட முடியாது. நம்ம சாஸ்திரங்களில் பேசாத விஷயம் கிடையாது. கங்கைக்கரையில் போய் அதை இருக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். வந்தால் தத்ரோபஜக்முஹு புவனம் புனானாஹ மகானுபாவா முனயஸ்ஸ சிஷ்யாஹ பிரயேன தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. ஏகப்பட்ட மகான்கள் வந்திருக்கார். பொதுவாக மகான்களுக்கும் தீர்த்தர்கள் அப்படின்னு பெயர். நாம் உபயோகப்படுத்துகிற ஜலத்துக்கும் தீர்த்தம்னு பேர். ரெண்டு பேருமே சுத்திப்படுத்துறதுனால. இவர்கள் கங்கையை விட்டு வந்திருக்கார்களே, கங்கை கரைக்கு வந்திருக்கார்களே, கங்கையில் ஸ்நானம் பண்ணி சுத்தி பண்ணிக்கிறதுக்காகவா அப்படின்னு சொன்னால் கங்கையை சுத்தி பண்ணுறதுக்காக. பிராயேன தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. மற்றவர்கள்லாம் நதியில் ஸ்நானம் பண்ணுறது பாபத்தை போக்கிக்கிறதாக இருந்தாலும் மகான்கள் வந்து நதியில் ஸ்நானம் பண்ணுறது அந்த நதிகளுடைய பாபத்தை போக்குறதுக்காக. இதெல்லாம் சாஸ்திரங்களில் பல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அக்னிஹோத்திரம் பண்ணுறது அந்த நதிகள்லாம் வந்து தரிசனம் பண்ணுறது. சாயான்யாவானச்சவை தேவா பிராத்தரையாவானச்சாக்னிஹோத்திரினோ கிரகமாகச்சந்தி அப்படின்னு வேதம் சொல்கிறது. வேதங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. சாயங்காலத்திலையும் பிராத காலத்தையும் யார் அக்னிஹோத்திரம் பண்ணுறார்களோ அவர்கள் வீட்டை நோக்கி தேவதைகள்லாம் வந்துடுறார்கள். சாயம் யாவானச்சவை தேவாக பிராத்தரியாவானச்சாக்னிஹோத்ரினோ கிரகமாகச்சந்தி. அதனால் அக்னிஹோத்திரிகள் ஒரு இடத்தை தேடின்னு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர்கள் இருக்கிற இடத்துக்கே சகல தேவதைகளும் வந்துடுறார்கள் அக்னிஹோத்திரம் பண்ணுற சமயத்துக்கு அப்படின்னு இருக்குது. காசி மகாத்மியத்தை சொல்லும்போது புண்டலீக சரித்திரத்தில் குக்குட்ட மகரிஷி அப்படிங்கிறவர் வீட்டில் சப்த நதிகளும் வந்துட்டு போனார்கள் அப்படின்னு இருக்குது. சப்த நதிகளும் வந்து அவர்களை பவித்திரம் பண்ணிட்டு போனார்கள் அப்படின்னு இருக்குது. இப்படிலாம் நிறையா சரித்திரங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பின்னாடியே சொல்ல போகிறால் மகான்கள் கங்கை இந்த ரெண்டு பேருமே சுத்தமாக்குறவர்களாக இருந்தாலும் இதில் கிரேடு கூட யாருக்குன்னா மகான்களுக்கு தான். ஏன்னா கங்கையானவள் பகவத் சரணத்திலேருந்து உண்டானாலும் அதை விட்டு நழுவிட்டாளவள். ஆனால் மகான்கள் பகவத் சரணத்திலேயே ஹிருதயத்தை வச்சுருக்கிறதுனால அவர்கள் நழுவாமல் இருக்கிறதுனால கங்கையை விட அவர்கள் தான் உயர்வு அப்படின்னு சொல்ல போகிறார். எத்தனை மகரிஷிகள் வந்திருக்கார்கள் அப்படிங்கிறத கணக்கெடுக்க முடியாது. இருந்தாலும் அதில் பிரதானமான ஒரு 32 மகரிஷி, கோத்திர மகரிஷிகள்னு சொல்கிறது. இவர்கள்லாம் குல கூட்டஸ்தர்கள். இவர்களை வர்ணிக்கிறார். பொதுவாக பாகவத சப்தாகம்ங்கிறது 3 வகையாக பண்ணுவாள். இப்போ நாமே ஆற்றுல ஒரு சுவாமிக்கு முன்னாடி உட்காந்துன்னு பாராயணம் பண்ணுறது ஒரு வகை. இல்லை யாராவது பாராயணம் பண்ணுறவா 2 பேரை கூப்பிட்டு ஒரு சுவாமி படத்தையோ ஒரு கலசத்தையோ வச்சு ஆவாகனம் பண்ணி பாராயணம் சொல்கிறது ஒரு முறை. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம சிம்பிளாக பண்ணுற சப்தாகம்ங்கிறது. சப்தாகம் எப்படி பண்ணணும்னு கோகர்ணனுக்கு சூரிய பகவான் சொன்னாரோ அந்த விதிப்படி பண்ணுற சப்தாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் விஸ்தாரமானது. மண்டலங்கள் போட்டு அங்கே மகாத்மியத்துலேயும் சொன்னேன். திருப்பி ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு காரணம் இருக்கிறதுனால தான். மண்டலங்கள் போட்டு கலசத்தில் ஆவாகனம் பண்ணும்போது அங்கே உத்தவாதி மகரிஷிகள் ஆவாகனம் பண்ணணும், நாரதர் முதலியவர்கள் ஆவாகனம் பண்ணணும், நவகிரகங்கள் ஆவாகனம் பண்ணணும், ஷோடச மாத்திருகணங்கள் ஆவாகனம் பண்ணணும், சப்த சிரஞ்சீவிகள் ஆவாகனம் பண்ணணும், அஷ்டதிக் பாலகர்கள் ஆவாகனம் பண்ணணும். இப்படிலாம் சொல்லின்னு வரத்தே இந்த 32 மகரிஷிகளை ஆவாகனம் பண்ணணும்னு இருக்கு. பாராயணம் பண்ணுறது சூத்தர்கள்னு பேர். அது ஆச்சாரிய வரணம் பண்ணுறவருக்கு சுகர்னு பேர் ஆவாகனம் பண்ணும்போது.
அதை கேட்கறதுக்கு ஒருத்தர் ஆவாகனம் பண்ணணும், பரீட்சித் அப்படின்னு பெயர். பகவானை பூஜை பண்ணணும். இதை தவிர 32 பேர் ஆவாகனம் பண்ணணும் கேட்குற ஸ்தானத்தில். இதெல்லாம் அபூர்வம். பண்ணியிருக்காளான்னா பண்ணியிருக்கா. இப்படி பண்ண முடியுமா அப்படின்னால் பண்ணியிருக்கார்கள். கொல்லங்கோட்டில் பரமேஸ்வரையர்னு ஒரு மகான் சேங்காலிபுரம் அனந்தராமதர தீட்சிதரை வச்சுட்டு ஒரு 65 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கார். அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா 32 பேர் ஏதோ சோப்பலாங்கிகளாக உள்ளவாளை வச்சு பண்ணலை, ஏதோ பிராமணான்னு சில பேர் கடைச்சத்துக்கெல்லாம் வச்சுன்னு இன்றைக்கி பண்ணுறோம் பற்றியெல்லாம் அது மாதிரி உள்ளவாளை வச்சுன்னு பண்ணலை. தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து 32 யாகம் பண்ணின தீட்சிதால் அழிச்சுன்னு வந்து எல்லாருக்கும் வரணம் பண்ணி அப்படி ஒரு விசேஷமாக அந்த சப்தாகத்தை பண்ணினார் அவர். ஏன்னா அப்பேற்பட்ட மகர்ஷிகள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார்கள். அந்த லிஸ்ட்டு சொல்கிறார், பேரை கேட்டாலே அவ்வளோ புண்ணியம் அது. அத்ரிஹி வசிஷ்டா செவனஹா சரத்வானி அரிஷ்டநேமி பிருகு அங்கிராஷ்ச பராசரஹ காதிசுதஹ பரசுராமர் ராமஹ உதத்யஹ இந்திரப்பிரமதேத்மவாஹு மேதாதிதிஹி தேவலஹ ஆர்ஷ்ணிஷேணஹ பாரத்வாஜோ கௌதமः பிப்பலாதஹ மைத்ரேயஹ ஔர்வஹ கவசஹ கும்பயோனிஹ துவைபாயனஹ பகவான் நாரதஸ்ச வியாசர் உள்பட வந்திருக்கார். அந்நேச தேவரிஷி பிரம்மரிஷிவர்யாः ராஜரிஷிவர்யாः அருணாதயஸ்ச நானாரிஷேய பிரவரான் சமேதான் அபியர்ச்ச ராஜா சிரசா பவந்தே. அத்தனை பேர் சரணத்திலையும் விழுந்தார் ராஜா. எல்லாருடைய காலிலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் என்ன பெரிய பாக்யசாலியாக நான் நினைக்கிறேன். அஹோவயம் தன்யதமான் ருபாணாம் மகத்தமானுகிரகணீயசீலாக ராஜ்ஞாம் குலம் பிராமண பாத சௌச்சாத் தூராத்விசிருஷ்டம் பதகர்ஹ்ய கர்ம. நான் என்னை பெரிய பாக்யசாலிகளாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் தகுதி உள்ளவனா? இத்தனை பேர் எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேளே, உங்கள் பாத தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் நான். அப்பேற்பட்ட பாப்பினா இருந்தாலும் எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கேன். நான் பண்ணின காரியங்கள் வெறுக்கத்தக்கதான காரியம். தஸ்யைவ மேகஸ்ய பராவரேஷா யாசக்த சித்தஸ்ய கிருஹேஷ்வபீஷ்ணம் நிர்வேதமூலோத்விஜசாபரூபः யத்ர பிரசக்தோ பயமாசு தத்தே. எனக்கு பகவான் வெறுக்கத்தக்க செயலை செஞ்சாலும் அது ஒரு அனுகிரகமாக நினைக்கிறேன். இந்த உலகத்தை விட்டுட்டு விரக்தனான் நான் ஆசாபாசங்களை விட்டுட்டு வரணும்னு பகவான் ஒரு வழி காமிச்சிருக்கார் எனக்கு. அது சரி, விட்டுட்டு வரலாம், கரையேற முடியுமா? எல்லாத்தையுமே விடலாம். நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலாம். போகிற இடத்துல நம்மளுடைய பந்தம் பிடிச்சின்னு கொடுத்தோன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்கே. இதை விட்டுட்டு எங்கேயோ போவா, அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய பந்தம் முடிச்சுக்கணும், ஆசிரமங்கும் அமக்கலப்படும். பார்த்தோம்னா இங்கே 4 பேருக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டு குடும்பம் நடத்துகிறவர் அங்கே 400 பேரை பற்றி கவலைப்படுவார். கடைசியில் இப்படி மாறி போய்டும். வேஷ்டி தான் கலர் மாறி இருக்குது, வெள்ளை வேஷ்டியும் காய் வேஷ்டியுமே தவிர விவகாரம் ஒன்றா தான் இருக்கும். அது மாதிரி எழுதக்கூடாது. விரக்தி இருந்தால் போகாது, வைராக்கியம் ஏற்படணும், சித்தசுத்தி ஏற்படணும், ஞானம் சித்திக்கணும். அதுக்கு நான் 2 பேரை நம்பி வந்திருக்கேன். தம்மோபயாத்தம் பிரதியந்து விப்ராஹ கங்காச்ச தேவி திருத சித்தமீஷ த்விஜோபசிருஷ்ட குஹகஸ்தக்ஷகோ வா தசத்வலங்காயத விஷ்ணுகாதாக. நான் யாரை நம்பி வந்திருக்கேன்னா கங்காச்ச விப்ராஹ பிராமணர்களான உங்களை நம்பி வந்திருக்கேன், மகான்களை நம்பி வந்திருக்கேன். என்ன நம்பிக்கை அப்படின்னா, என் ஜென்மா கரையேறுங்கிற நம்பிக்கை. பின்னாடி ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவனுக்கு பகவான் உபதேசம் பண்ணும்போது சாரமாக 4 விஷயத்தில் சொல்கிறார். உத்தவா, அன்னம் ஹி பிராணினாம் பிராணஹ ஆர்த்தானாம் சரணம் துவகம் தர்மோ வித்தம் ரிணாம் பிரேத்திய சந்தஹா அருவாக் பிப்ரதோ அரணம் அப்படிங்கிறார். ஒருத்தனுக்கு பசிச்சா சாப்பிட்டா தான் பசி தீரும், பாக்கி என்ன பண்ணினாலும் பசி தீந்துருமே.
நல்ல பாட்டை கேட்டால் பசி தீருமா? நல்ல சினிமாவை பார்த்தா பசி தீருமா? கொஞ்ச நேரம் வேணால் மறக்கலாம். பசி எப்படி மாறும்? சாப்பிட்டா தான் பசி தீரும். அப்போ பசிக்கு சரியானது மருந்து எதுனா அன்னம்தான். அதுபோல் ஆர்த்தானாம் சரணம் துவகம். மனசுனால் வியாதியால் பீடிக்கப்பட்டு மனோவியாதி துக்கத்தை அடைஞ்சிருக்காம்பார், ஆர்த்தின்னு பேர். அதுக்கு உடம்புக்கு ஏற்பட்டால் அது வியாதி, மனசுக்கு ஏற்பட்டால் அது ஆதி. ஆதி வியாதி ஹரன்று நாம் அப்படின்னு 2 சொல்வார்கள். அது ஆதின்னும் பேர், ஆர்த்தின்னும் பேர். அந்த ஆர்த்தி அடைஞ்சவர்களுக்கு ஆர்த்தானாம், ஆர்த்தி அடைஞ்சவர்களுக்கு ஆர்த்தர்கள்னு பேர். அதை அடைஞ்சவர்களுக்கு யார் கதின்னா சரணம் துவகம், என் சரணம்தான் கதி. பகவத் சரணத்தை தவிர நம் துக்கத்தை போக்குறதுக்கு உலகத்தில் எந்த உபாயமும் கிடையாது. இது பாகவதத்தில் பல இடத்துல சொல்லின்னு வர போகிறார்கள். பகவத் சரணத்தை பிடிச்சுட்டாதான் துக்கம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு. அதுபோல் 3வது சொல்கிறான், தர்மோ வித்தம் ரிணாம் பிரேத்திய. இந்த உலகத்தில் சௌக்கியமாக இருக்கும், பரலோகத்துலேயும் தன் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா, சொர்க்காதி புண்ணிய லோகங்களில் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அதுக்கு தர்மம் பண்ணணும், நிறையா தான தர்மங்கள் பண்ணணும். அதுதான் அங்கே அவனை சௌக்கியமாக வைக்கும். 4வது சந்தகா அர்வாக் பிப்ரதோ அரணம். ஒருத்தன் மோட்சத்தை அடையணும், கரையேறணும் அப்படின்னு நினச்சான்னா என்னால் கூட முடியாது உத்தவா, மகான்களுடைய வாக்கு தான், சாதுக்களுடைய வாக்கை பிடிச்சிட்டு அவர்களுடைய அனுகிரகத்தினால தான் அவன் கரையேற முடியும் அப்படிங்கிறான் பகவான். அதை சொல்கிறான், விப்ராஹா கங்காச்சதே வீதிருத சித்தமீஷே. ஏன்னா 2 பேருமே பகவத் சரண சம்பந்தம் உள்ளவர்கள். அதனால் உங்கள் 2 பேரையும் நம்பி நான் வந்திருக்கேன். எத்தனை தட்சகன் வேணாலும் இந்த சரீரத்தை கிடச்சிட்டு போட்டோம், நீங்கள் பகவத்குணத்தை சொல்லுங்கோ. எனக்கு என்ன ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால், புனச்ச பூயாதி பகவத்யனந்தே ரதி பிரசங்கச்ச ததாஸ்ரயேஷு மகத்சு யாம் யா உபயாமி சிருஷ்டிம் மைத்ரஸ்து சர்வஸ்திர நமோத்விஜேபியா. எனக்கு ஒரு கால் நாம் பிறவியை அடைஞ்சாலும், நான் மோட்சத்தை அடையணும்னு நான் ஆசைப்படுறேன், ஒரு கால் நான் பிறவியை அடைஞ்சாலும் அந்த பிறவியில் புனச்ச பூயாது பகவத் அனந்தே ரதிஹி. அந்த பகவத் சரணத்தில் எனக்கு பக்தி வேணும். அது எந்த பிறவியை நான் அடைஞ்சாலும் சரி. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமி. நான் புழுவாக பிறந்தாலும் சரி, பரமேஸ்வரா உன் சரணத்தில் எனக்கு பக்தி இருக்கணும், அது மாறவே கூடாது. நான் எந்த ஜென்மாவை எடுத்தாலும் சரி உன் சரணத்தில் பக்தி இருக்கணும். ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான். என்ன யார் சொல்ல முடியும்? என்ன வாசனை இருக்குது, என்ன விதை உள்ளே இருக்குது, என்ன பிராரப்தம் மிச்சம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. அதனால் அதை யாருமே தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் எனக்கு பகவத் சரணத்தில் பக்தி வேணும், அதே மாதிரி சாதுக்கள்கிட்ட பக்தி வேணும். அடுத்தது சொல்கிறான், பிரசங்கஸ்ய ததாஸ்ரயேஷு. பகவான்கிட்ட பக்தி இருக்கா மாதிரி பகவானை பிடிச்சின்ற வாழ்க்கையும் பக்தி வேணும். எல்லாத்துக்கும் மேலே மகத்சு யாம் யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரியஸ்து. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எனக்கு ஸ்நேகபாவம் இருக்கணும், கருணை இருக்கணும். இதெல்லாம் பக்தியினுடைய உபலட்சணங்கள். ஒருத்தனுக்கு பக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னால், அவன் கஷ்டப்படணும் இவன் கஷ்டப்படணும்னே நினைக்க மாட்டான், அவன் வீணாக போகணும் இவன் வீணாக போகணும்னே நினைக்க மாட்டான். உலகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கணும். ஏதோ அறியாமையினால் பண்ணக்கூடிய தவறுதல்கள். பின்னாடி பிரஹ்லாதன் கேட்க போகிறான், ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கல பிரசீததாம். உலகத்தில் உள்ள என்ன வரன் வேணும் பிரஹ்லாதா அப்படின்னு நரசிம்ம பகவான் கேட்குறதே எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னா. அது எப்படி சொல்ல முடியும் பிரஹ்லாதா? புண்ணியம் பண்ணவாலும் இருக்கா, பாபம் பண்ணினவாலும் இருக்கா, ஆஸ்திகாலும் இருக்கா, நாஸ்திகாலும் இருக்கா, தர்மிஷ்டாலும் இருக்கா, அதர்மிஷ்டாலும் இருக்கார்கள். அப்போ அதுக்கு தகுந்த பலனை தானே கொடுக்க முடியும். அப்படிங்கிறதே பிரஹ்லாதன் சொல்கிறான், அதர்மிஷ்டர்களோ நாஸ்திகர்களோ பாபிகளோ அவர்களும் உன் குழந்தைகள் தானே. அவர்களை கை விட்டுவிட முடியுமா? 4 குழந்தை இருக்குது, 3 குழந்தை சமத்தா இருக்குது, ஒரு குழந்தை சொன்னதை கேட்கலைங்கிறதுக்காக தொலைஞ்சி போன்னு விட்டுட்டுவாள் அப்பா அம்மா. அதை எப்படியாவது திருத்தி தன் வழிக்கு கொண்டு அவனையும் நல்லவனாக பண்ணி வாழ வைக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவார்கள். நீ ஜெகத் பீதா இல்லையா? நீயே மன்னிக்கலைன்னா வேறு யார் மன்னிப்பா?
சதாசிவ பிரம்மேந்திரால் கேட்குறார், ஜெகத்பிதாத்வம் ஜெகத சதைவ கிருதாபராதம் தவ சர்வகாரிய கிருபாநிதேமாம் சிவபாகி சம்போ. உன் சரணத்தை விட்டால் எனக்கு ஏது கதி? நான் பண்ணாத அபராதங்கள் ஏதாவது உண்டா? நீ தான் ஜெகத்பிதா, நீ தான் ஜெகத்துக்கு தெய்வமே. அப்படிங்கிறதே என்னுடைய அபராதங்கள் எல்லாம் க்ஷமிச்சுண்டு கிருபாநிதி இல்லையா? ஏன் க்ஷமிச்சுக்கணும்னால் கிருபாநிதி, கிருபாநிதேமாம் சிவபாகி சம்போ அப்படிங்கிறார். அது மாதிரி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் சௌக்கியத்தை, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் பிரகலாதன். அது பாபிகளாக இருந்தாலும் சரி, அதர்மிஷ்டர்களாக இருந்தாலும் சரி, துஷ்டர்களாக இருந்தாலும் சரி, தௌஷ்டியம் போகணும். நல்லவனா அவனும் மாறலாமே. இது மாதிரி ஒரு எண்ணம்தான் பக்தி மேலோங்க மேலோங்க ஏற்படும் மனசில். தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்காது. யார் குற்றம் பண்ணாதவன் உலகத்தில்? யார் சுத்தமானவா? எல்லாருக்குமே ஏதோ வாசனை ஹிருதயத்தில் இருக்குது. அந்த தடுமாற்றத்தில் தான் தவறுதல்கள் பண்ணுறார்கள். தடுமாறி தட்டு தடுமாறி மேலே எழுந்து நடக்கிறான் பாருங்க, அதுதான் பார்க்கணும். நாங்கள் கீழே விழுந்துடலையே, திருப்பி சரியாக நடக்கிறானோ, அதைத்தான் மகான்கள்லாம் கொண்டாடுவார்கள். அதனால் எந்த ஜீவராசிகள்கிட்டையும் எனக்கு துவேஷபாவம் இருக்கக்கூடாது. எல்லா பிராமணாலையும் எப்போது நாம் நமஸ்காரம் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நான் கரையேற முடியும் அப்படின்னு சொல்லி கிழக்கு நுனியா தர்ப்பத்தை போட்டு உட்கார்ந்துனுட்டான்.